ஏடிஎம்கே விஜய் அவங்க 2 பேரும் வருவாங்க. சீமாலாம் உள்ளுக்கு போடுவாங்க. டிஎம்கே கஷ்டம். எங்களுக்கு தளபதி வந்தால் நல்லாயிருக்கும். விஜய். இந்த கட்சி இருந்தால் மேலே நல்லா அருமையாக நடக்குது. எந்த பிரச்சனையும் இல்லை. நாங்கள் எடப்பாடி ஆட்சி ரொம்ப அவஸ்தைப்பட்டோம். திமுக வந்தால் நல்லா இருக்கும். ஒரு ஆட்சி மற்றபடி ஆட்சியெல்லாம் நல்லா இருக்கும். நல்லா கிளிக்கிறேன். 2026 கண்டிப்பாக டிவிகே ஆட்சி அமைக்கும். அடுத்த வருஷம் எலெக்ஷன் வரப்போகுது. இப்போ இருக்கிற முதலமைச்சரே வந்தால் நல்லா இருக்குமா, இல்லை வேறு எடப்பாடியோ இல்லை விஜயோ இல்லை சீமானோ அண்ணாமலையோ யார் வந்தால் நல்லாயிருக்கும்? காரணம் என்ன? இப்போ இருக்கிற தளபதி வந்தால் நல்லா இருக்கும். காரணம் என்னென்னா மொத்தமே நல்லா தான் நடக்குது ஆட்சி. இந்த 1000 ரூபா வந்து சில பேருக்கு வரல, அது மொத்த பேர் போட்டு விட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும், சிறப்பாக இருக்கும். சில பேருக்கு வரல இந்த 1000 ரூபா மகளிர் தொகை இல்லையா, அது சில பேருக்கு எனக்கு கூட வரல. அதை பற்றி நான் கவலைப்படல. திமுக வந்தால் நல்லா இருக்கும். ஒரு ஆட்சி மற்றபடி ஆட்சியெல்லாம் நல்லா இருக்கும். நல்லா கிளிக்கிறேன். என்னுடைய ஐபான் சீமான் வந்தால் நல்லாயிருக்கும். காரணம் என்னன்னா அவர் எதுவுமே தைரியமாக எது ஒன்றும் செய்கிறன்றாரு. ஏன்கள்ல மக்கள் குறைய தீர்க்குறன்றாரு. ஏன்னா சிஎம் வந்து எதுக்கும் ஆசைப்படல. அதனால் வந்து எனக்கு சிஎம் வந்தால். யார் வரணும்? சிஎம். சீமானா? சீமான் தான். சீமான் வரணும். சீமான் வந்தார்னா அவர் எது ஒன்றும் செய்கிறன்றாரு. இதுதான் என்னுடைய குறிக்கோள். 2026 கண்டிப்பாக மாற்றம் வரும். எதனால் கேட்டோன்னா வந்து இந்த அரசாங்கம் வந்து மக்களுக்கு ஏதோ நல்லது வந்து செய்யலை. 2026 கண்டிப்பாக டிவிகே ஆட்சி அமைக்கும். எதிர்பார்க்குறீங்க? எதிர்பார்க்க முடியல. திடீர்னு யாருன்னா ஒருத்தர் வராங்க, எதிராக நடக்குது எதனா ஒன்று. உங்களுக்கு அபிப்பிராயம் இருக்குல்ல, இவங்க வந்தால் நல்லாயிருக்கும், புதுசாக ஒருத்தர் வந்தால் நல்லாயிருக்கும். யாரும் சொல்ல முடியாது. யாருன்னா ஒருத்தர் நல்ல ஒரு ஆட்சியாக கொடுத்தா, புதுசாக ஒருத்தர் நல்லா வந்தால் ஒரு நல்ல இருக்கிறவங்க நல்லாயிருக்கும். இருக்க விலைவாசியில் ரொம்ப இதாக இருக்குது. அதனால் கொஞ்சம் இதாக இருக்கும். புதுசானா சீமான் இருக்கார், அண்ணாமலை இருக்கார், விஜய் இருக்கார். யார் வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அவங்க அபிப்பிராயம் சொல்லுங்கள், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. விஜய் வந்தால் நல்லா இருக்கும். இந்த வர எலெக்ஷனுக்கு விஜய் வெற்றி கழகம், தமிழ் வெற்றி கழகம். விஜய் வந்தால் நல்லாயிருக்கும். காரணம் நல்லது எல்லாம் செய்வான். ஏழைப்பட்டவங்க நல்லா செய்யுது. ஏழைப்பட்டவங்க நல்லா செய்வான். அதனால தான் விஜய். நன்றி. ஏடிஎம்கே வரணும். ஏடிஎம்கே. காரணம் அம்மா ஆட்சி திருப்பி மலரணும். காரணம் அம்மா ஆட்சி மலர்னா ஐயா எடப்பாடி ஐயா ரொம்ப சலுகை பண்ணார். மக்களுக்கு எந்த ஒரு இது தொழில் இல்லாமல் இருந்துச்சு. இப்போ வந்து மொத்த விலைவாசிகளை ஏற்றிட்டு மக்கள் ரொம்ப அவதிப்படுறாங்க. ஏடிஎம்கே ஆட்சி வந்தால் சிறப்பாக இருக்கும். நன்றி. சொல்லுங்கள். ஏடிஎம்கே விஜய் அவங்க 2 பேரும் வருவாங்க. சீமாலாம் உள்ளுக்கு போடுவாங்க. டிஎம்கே கஷ்டம். இல்லை, விஜய் தனித்து தான் நிற்பேன்னு சொல்லியிருக்காரு. அது கடைசியில் மாறலாம். அவங்க 2 பேர். வரான்றீங்க? ஆமாம், இவங்க 2 பேரில் கன்ஃபார்ம் விஜய் ஏடிஎம்கே. ஆமாம். நன்றி. எவ்வளோ சீமானெல்லாம் ஒன்றும் வேலைக்கு ஆகாது. தளபதி வந்தால் நல்லாயிருக்கும். விஜய் வந்தால் நல்லாயிருக்கும். காரணம் எங்களுக்கு வந்து புது மாற்றம் வேணும். எங்களுக்கு வந்து இபி சரியாக வரல. எங்களுக்கு கல்மேலகுப்பத்தில் இருக்கோம். இபி சரியாக கிடையாது. அதுக்கு காசு கொடுத்துட்டு சுற்றி நிற்கிறோம். 70,000 ரூபாய் செலவு பண்ணிக்கிறேன். இது வரைக்கும் எனக்கு திமுக ஆட்சியில் எனக்கு கரண்ட் வரல. எங்களுக்கு வரல. வீட்டுக்கு அது தடை செஞ்ச பகுதி அது இதுன்றாங்க. கேட்டால் வர மாட்டேங்குது. அது தளபதி வந்தால் நல்லாயிருக்கும். விஜய் வரணும். எடப்பாடியார் தான் வரணும்னு ஆசைப்பட்றோம் எல்லாரும். இந்த பொங்கலுக்கெல்லாம் இதுக்கு முன்னாடி எடப்பாடியார் சலுகை கொடுத்தாரு. அட்லீஸ்ட் இப்போது வந்து இந்த திமுக ஆட்சியில் அட்லீஸ்ட் ஒரு 500ன்றது ஒரு 1000ன்றது ஒரு 500 ஆச்சும் கொடுத்துருக்கலாம். அதை தான் ஜனங்க எதிர்பார்த்தாங்க. அது இப்போ பொங்கல் தொகுப்புன்றது எதுவுமே இல்லை. இந்த அரிசி பருப்புன்றது கடையில் போயிட்டு வாங்கி கூட அது சாப்பிட்டுடலாம். ஓகேங்களா? அதனால் அது சரியாக இல்லை இந்த ஆட்சி. அடுத்த முறை எடப்பாடியார் தான் வரணும்.